வர்றேன். கடைக்கு போனா இவ்வளவு நேரமா? இந்த காலத்துல மளிகை கடை கூட சண்டே சலூன் மாதிரி ஆயி போச்சு. அவ்வளவு கூட்டம் சட்டுப்பட்டுன்னு வர முடியல. தோசைக்காக அடுப்புல கல்ல போட்டு காத்துக்கிட்டு இருக்கேன். என் தலையை கண்டவுடனே கல்ல போடுறது, அதுக்குள்ள என்ன அவசரம்? இந்தாங்க 4 படி அரிசி, 2 படி பருப்பு, அரைக்காப்படி வெந்தயம், ரேஷன் கார்டு கையில, பாக்கி சில்லற அதே பையில. வெங்காயம் எதுக்கு? உங்க வீட்டுக்காரருக்கு வெங்காயம் ரொம்ப பிடிக்கும். வெங்காயம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், அடை பண்ணி போடுங்க. டாட்டா, மருந்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஏய் மாது, செவ்வாய்க்கிழமை எந்த சலூன் திறந்திருப்பான்? அம்மட்டம் வராவதி சுப்பையங்கட. மாது முதல்ல போடலங்க. மாது, பெங்களூர்ல இருந்து ட்ரெயின் எப்படா வருது? யார் சார் வர்றாங்க? என் பொண்ணு பாரு. பேரு பாரு, ஊரு பெங்களூரு. குட். ட்ரெயின் எத்தனை மணிக்குடா வருது? பெங்களூர் மெயில்னா 5:40 வருது. பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் 7:25 வருது. எந்த ட்ரெயின் கரெக்டா வரலங்கிறதுக்கு ஒலிபெருக்கி வச்சிருக்கான். எத்தனை மணி நேரம் லேட்டுன்னு சொல்றதுக்கு ஒரு ஆளையும் வச்சிருக்கான். ஸ்டேஷனுக்கு எப்போ வருதுன்னு டைம் டேபிள் போட்டிருக்கான். சொன்ன நேரத்துக்கு எங்க ஸ்டேஷனுக்கு வண்டி வருது? டைம் டேபிள்ல தான் வருது. பட்டுமாவே ஆபீஸுக்கு கொஞ்சம் லேட்டா போனாதான் என்ன தலையா போயிடும். அன்புக்கரங்கள் சினிமாவுல சிவாஜி வர்ற மாதிரி பெரிய ஸ்டேஷன் மாஸ்டர் வண்டி வந்துருங்கிறதுக்கு குடிமொழிக்கு போற மாதிரி கத்துறாடா மாது. ஏன் மாமி, ஸ்டேஷன் மாஸ்டர்னு சொன்னா பத்தாதா? அதுக்காக சினிமாவை சொல்லித்தான் சொல்லணுமா? நேக்கு தோணித்து சொன்னேன். போகட்டும். பிளேடு வாங்கிட்டு வந்திருக்கியா? மாமி அவருக்குடா. பிளேடுக்காக என் கழுத்தா இருக்கிறாரடா. கழுத்தா இருக்கிறதுக்கு பனாமா பிளேடு போதுமா? போடா மாது, அமாவாசை என்னைக்குடா? இத்தனை குடுத்துற இருக்கிற இந்த வீட்டுல பௌர்ணமி அன்னைக்கு கூட அமாவாசை தான். என்னைக்கு வெளிச்சம் வந்திருக்குது? விளையாடாதா? அமாவாசை என்னைக்குன்னு சொல்லு. வியாழக்கிழமை இன்னைக்கு வந்து ஒரு நாள் தங்கி அடுத்த நாள் போகுது பிச்சம்னு போட்டிருக்கான் பஞ்சாங்கத்துல. டேய் மாது, இன்னைக்கு காலையில என்ன டைம் டேபிள்? அவனை கேளம்பா. அவனுக்காக தான்டா உன்னை கேக்குறேன். காலேஜ் டைம் டேபிள் காலையில பிசிக்கல் கெமிஸ்ட்ரி தியரி, அப்புறம் ஆர்கானிக் பிராக்டிகல். மத்தியானம் சஃபயர்ல சவுண்ட் ஆஃப் மியூசிக் சினிமா. கிண்டலா பண்றேன்? மத்தியான நேரத்துல நீங்க எல்லாம் எங்கப்பா காலேஜுக்கு போயிருக்கீங்க? மது முதல்ல ஆனந்த விகடன் கொடு. முதல்ல ஏன இந்த ஆனந்த விகடன் தொடர்கிறதானே? போன வாரம் கமலா தற்கொலை படிக்கிறதுக்காக பாட்டு வேற குதிக்கிறதுக்கு தயாரா நிக்கும் போது தொடர்ந்து போட்டான்ல, கதையை சொல்லாத. இந்த வாரம் குதிக்கல. ஐயோ, போயிட்டே இருக்கிறா, தொடர்ந்து போட்டா. டேய் கணவரே, உன் கணக்குல சிகரெட் தர மாட்டேங்கிறான்பா. ஏண்டா ஏன் கணக்குலன்னு கேட்ட? ஏன் கணக்குல ஓபன் பண்ண மாட்டேங்கிறானே? மாது, இங்கிலீஷ் பேப்பர் படிச்சு முடிச்சுட்டேன். நானே சபாபதி சார் வீட்டுல கொடுத்துறேன். ஒரு தேங்க்ஸ் வரும், வாங்கி போட்டுக்க. விறகு வாங்கிட்டு வாங்கன்னா இந்த மனுஷன் இப்படி வாழைக்கண்டைய வாங்கிட்டு வருவார். நான் என்ன பட்டண தர இதை வச்சு எரிக்க. என்னது விறகு? அது தெரியுது. விறகு காய வைக்க என் வீட்டு வாசப்படிதான் கிடைச்சதா? காய வச்சா என்ன, இங்கதான் வெயில் விழுறது, மொட்டை மாடியிலே விழுறது. உங்க வாசல்ல காய வச்சா தேஞ்சா போயிடும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இங்க இருந்து விறகு எடு. என்ன அதிகாரம் தூள் பறக்கிறது? பணமா பாசமா வரலட்சுமி நினைப்பா எடுக்க முடியாது. இப்ப எடுக்க போறியா இல்லையா? முடியாது. என்ன செய்யறேன்? விறக தூக்கி வழியில எறிவேன். அந்த கையை ஒடிப்பியா? காலை ஒடிச்சு போடுவேன். காலை ஒடிச்சிடுவியா? என்ன இங்க பாருங்க, இந்த காரையரையும் காலை உடைக்கிறீங்க. அண்ணனுமா இப்படி வாங்க. இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்? என்னது? என்னமா காலங்காத்தால என்ன சண்டை? என் காலை ஒடிப்பேங்கிற. கையை ஒடிப்பேன்னா அதுக்கு நான் காலை ஒடிப்பேன்னு அதுல என்ன தப்பு? கையை ஒடிச்சா காலை ஒடிக்க வேண்டியதான். பாத்தியா உன் புள்ள திமுற பாத்தியா? சும்மா இரேண்டா. சாதாரண விறகு பிரச்சனைய பெரிய வியட்நாம் பிரச்சனை மாதிரி பேசிக்கிட்டு போக மாட்டீங்க? வாப்பா வா. வந்துட்டியா? எம்மா ராதா வாரிசு. நீயே சொல்லுப்பா. இங்க விறகு காய போட்டா இவனுக்கு என்னவா? இவ கட்ட வீடா? இல்ல, உன் புருஷன் கிட்ட என் கட்டினது. நம்ம சண்டையில அவரை ஏன் எடுக்கிற? சத்தா சும்மா நிறுத்து. நீ சும்மா நீ நிறுத்து. நீங்க நிறுத்த மாட்டீங்க. வந்துட்டு இருக்கான். யார் வந்தா நேக்கு என்ன? எவன் வந்தா என்ன? யார் அவன்? எவன் வந்தா பெரிய கொம்பனா? சண்டை விடாதீங்க. மாடியில் இருக்கிற நாயர் வரான். நாயரா? அப்புறம் பேசிக்கிறேன். என்னடா இது? சந்தக்கடை மாதிரி இருக்கிற வீடு திடீர்னு ஒரே நிசப்தம் ஆயிடுச்சு. நாயர் வர்றான், அதனால்தான். நாயர் தானே? பெரிய மேயரா? அதானே, அவனும் இதே வீட்டுல குடி இருக்கிறவன், அதுவும் ஹோட்டல்ல சாதாரண சமைக்காரன். அவனுக்கு போய் எல்லாரும் பயந்துகிட்டு குட் மார்னிங் நாயர். நீ என்னதான் சத்தம் போட்டாலும் சண்டை போட்டாலும் உன் கையால பட்ட சமையல் இருக்கு பாரு, வெகு பிரமாதம். அதுலயும் டெய்லி நீ வத்த குழம்பே வச்சாலும் அதுல என்ன ருசி தெரியுமா? இது கொன்ன குறைச்சல் இல்ல. ஐயோ பட்டு, ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு. மேனேஜர் வேற எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு விடுவாண்டே. சார், நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன் சார். மாதுகண்ணா, ஒரு டாக்ஸி பட்டிட்டு வாங்க. டாக்ஸியா? இத கொண்டு வரேன். கையில காப்பி இருக்கிறது நினைவில்லாம பிளாஸ்க் அப்படியே திருப்பி எடுத்துட்டு வந்துடாதீங்க. வர உங்களுக்கு ஞாபகம் மறதி ஜாஸ்தியா போயிடுத்து. எங்கள் வீட்டு மகாலட்சுமியில ரங்காராவ் மாதிரி. இந்த இருமல் கிழ உயிரோடு இருந்துட்டு ஏன் இப்படி நம்ம உயிரை எடுத்துட்டு இருக்கு? அம்மாண்டி பட்டோ, எப்ப பார்த்தாலும் கொல்லுன்னு இருமிண்டே. அவரே கொல்லுங்கிறாரே, கொன்னுடுங்களே. ஏண்டே, நான் இன்னைக்கு ஆபீஸ் போக வேண்டாமா? தனி கட்டதானே கிழம், தொலையப்படாதோ. கிட்டு வயசு காலம்ன்றது எல்லாருக்கும் வரும்பா. நாம என்னைக்கு இப்படியே இருந்துட போறது இல்ல. மார்க்கண்டைய மாதிரி
என்னது நம்மையும் அவர் கூட சேர்த்துக்கிறார் வயசுல? பட்டோ, அது ஒரு கிழம், இது ஒரு கிழம், ரெண்டும் பென்ஷன் வாங்குற கிழம். அந்த கிழத்த சொன்னா இந்த கிழத்துக்கு கோபம் வர்றது. மெதுவா பேசும்போ, இது கிழமானாலும் பாம்பு காது. சரி, வரட்டுமா பட்டா? வரட்டுமா? ஏண்டே வரட்டுமா? என்னது சும்மா வரட்டுமா வரட்டுமா நின்று? ஒண்ணு இல்லடே, வர்றேன்னு. ராஜாத்தே ராஜாத்தே. என்னடா என்ன? அவனு பண்ணல டாக்ஸி ரெடி. சரி சரி சார், நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன் சார். நீ கூட்டிட்டு வந்த டாக்ஸி தானே ஆபீஸ் போறான். போற வழியில ஒண்ணு இறக்கி விட்டு போனா குறைஞ்சா போயிடுவான். இல்ல சார், நானு அவரோட டாக்ஸில போக மாட்டேன். ஏண்டா? டாக்ஸி டிரைவர் எட்டனா மேல கேட்டாரு, இவர் கொடுப்பாருன்னு நான் சொல்லிவிட்டேன். இறங்கும் போது அவன் கேட்டானா? வந்துட்டேன்டா. தாத்தாவுக்கு மருந்து கொடுக்க மறந்துட்டேன். மருந்து கொடுத்துட்டு அப்புறம் காலேஜுக்கு போறேன். 7 நாளைக்கு ஒரு தடவை சோத்த போட்டுட்டு ஒரு நாளைக்கு 7 தடவை வேலை வாங்குறாங்களே. போதா குறைக்கு இந்த இருமல் கிழமை வேற இவனா இழுத்து விட்டுக்கிட்டது. இன்னும் யாராவது வேலை சொல்றதுக்கு முன்னால ஓடுற காலேஜுக்கு. சரி சார், நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன் சார். அப்பா மாது, மாது சாப்பிட்டியாடா கண்ணா? வயிறு நிறைய சாப்பிட்டியா? காலேஜ் கிளம்பிட்டியா? உங்களுக்கு என்ன வேணும்? மிஷன்ல 2 படி கோதுமை கொடுத்தேன், அரைச்சு வச்சிருப்பா, அதை வாங்கிட்டு வந்துற. அவன் காலேஜ் போகணும், நேரமாச்சு, காலேஜ் போகட்டும். நான் காலேஜ் போக வேண்டாம் நான் சொல்றேன். நல்லா போகட்டுமே. நான் ஒருத்திதான் அந்த கட்டடத்திலே மாதுகிட்ட வேலை வாங்குறேன்னா என்ன? வர்றா, சண்டை பிடிச்சுக்கிட்டே இருங்க, முடியறதுக்குள்ள வந்துடுறேன். நானும் தான் ஒரு படி ஆச்சு 1.5 ரூபாய் போட்டு வாங்குறேன். பருப்பு 2.25 ரூபாய்க்கு வாங்குறேன். நானும் தாண்டா உனக்கு சோத்தை போட்டு வளர்க்கிறேன். அந்த பிரச்சனை எல்லாம் எதுக்கு போ? நான் என்ன சொல்லிவிட்டேன்? வேற என்ன சொல்லணும்? நான் கொடுமைக்காரி, ஈவு இறக்கம் இல்லாதவ, மனசுல பட்டாதாரமே இல்லாதவ. அப்படியெல்லாம் நான் சொன்னா உள்ளத்த வச்சு பேசுறது தெரியாதா? வயசு காலத்துல ராமகிருஷ்ணன் மூளையில விழுந்து கிடக்கணும். என்ன சொன்ன? மூளையில விழுந்து கிடக்க அவர் கொண்டு கை கால் இழுக்கல, நல்ல ஓடி ஆடி வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. நான் மாதுவ தண்ணி ரோப்படான்னு சொல்வேன், மத்தியானம் தயிர் விட போட்டா 2 கொடுப்பேன். மைதாமா வாங்கிட்டு வாடான்னு சொல்வேன், மைசூர் பாக்கு போட்டா 2 கொடுப்பேன். நான் அவனை அடிப்பேன், கடைக்கு அனுப்புவேன். உன் புருஷன் என்னத்துக்கு சமம் இல்லாம ஆதரவாகணுங்கிற? யார் எக்கேடு கட்டு போனா உங்களுக்கு என்னங்க? நீங்க ஏன் இதெல்லாம் கண்டுக்கிறீங்க? ஏண்டு வாங்க. வாடாப்பா வா. மாது, இனிமே உன்கிட்ட ஒரு வேலை சொல்லலப்பா. உனக்கு வக்காலத்துக்கு தான் ஒரு கலத்தை வச்சிருக்கேன். கொண்டா. என்ன சார், பெரிய மழையா? புயல். இப்பதான் வந்துதா சார்? நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன் சார். மாது, மாது கண்ணா, உங்களுக்கு என்ன வேணும்? நோக்கு எப்படிடா தெரிஞ்சது? மாதுன்னா மாதுதான். யார் யாருக்கு எப்ப என்னென்ன வேணுங்கிறது நோக்கு எப்படிடா தெரியறது? உங்க குரல்லையே தெரிகிறது. அப்பா தேனி மாதிரி ஓச்சல் ஒழிச்சே இல்லாம வேலை செய்யற நீ பாவம். என்ன விடுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? 2 படி உளுத்தம் பருப்பு வேணும்டா, இட்லி கிடைக்கணும். இந்தாமா. சரி சரி, நமக்கு ஏமாமி, இப்போ காலேஜ் இருக்கே, இத காலையில சொல்லிருக்க கூடாதா? சனியம் முடிச்ச காலேஜே சாயங்காலம் வச்சுண்டா என்ன? வச்சுக்கலாமே. அதானே, உளுத்தம்பருப்பு முக்கியமா, பையன் உருப்புறது முக்கியமா? மாதவா, கடைக்கு போறியா? எனக்கு கூட துணி எல்லாம் துவைக்கணுப்பா. என்னது, துணி துவைக்கிறமா? இல்ல மாது, சோப்பு வேணும்னு சொன்னேன். உளுத்தம் பருப்புடா. சோப்பு வேணுப்பா. உளுத்தம் பருப்புடா. சோப்பு வேணுப்பா. உளுத்தம் பருப்புடா. சோப்பு வேணுப்பா. என்னங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த காவேரியம்மா இருக்காங்களே, அவங்களுடைய ஒரே பொண்ணு இன்னைக்கு பெங்களூர்ல இருந்து வந்திருக்கு. ஆமா, அவளுக்கு என்ன? அவ ரொம்ப அழகாம. என்ன அழகுன்னு அழகா, அப்படிப்பட்ட அழகாம. எப்படி சினிமா ஸ்டார் மாதிரி இருப்பாளாமா? அழகா இருப்பான்னு சொன்னேன், அழகு பண்ணிக்குவான் நான் சொன்னேன். யாரு? காவேரி சொன்னால பெருமையா? அவ அப்பா தர்மலிங்கம் கூட அப்படி ஒண்ணு அழகில்லையே. இந்த காவேரியம்மா மாத்திரம் என்ன ரொம்ப அழகா? பின்ன அந்த பொண்ணு மட்டும் எப்படி அழகா இருக்க முடியும்? அதை விடுங்க, இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த காவேரி அம்மா இதே இடத்துல 7-8 வருஷமா கொடுத்து நடத்துறாங்க. இது வரைக்கும் ஒரு தடவை கூட வராத அந்த பொண்ணு இன்னைக்கு வந்திருக்குதாமே. ஆமா, அந்த பொண்ணு ஒரு தடவை கூட மദ്രാസുக்கு வந்ததே இல்லையே. என்ன காரணமா இருக்கலாம்? என்னவா இருக்கும்? உட்கார்ந்து யோசிப்போமே. இப்படித்தான் இருக்கும். அப்படித்தான். எப்படி ரேணு, செத்த உள்ள வாயே, தனியா பேசுவோம். ஆமா, வாங்க உள்ள 3 பேரும் தனியா பேசுவோம். பெண்கள் சமாச்சாரம் உனக்கு ஏண்டா? சரி, எனக்கு வேண்டாம். அப்ப போயேண்டா. உங்களுக்கு துணி துவைக்க வேண்டாம்? துணி துவைக்க வேண்டாம். உங்களுக்கு இட்லிக்கு மாவரைக்க வேண்டாம்? அப்புறம் பாத்துக்கிறேன்டா. அப்பா அப்போ வச்சேன்டா.
ஒரு நல்ல நாளா பார்த்து நாங்கெல்லாம் பொண்ணு பார்க்க வர்றோம். அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரிம்மா. இதோ எங்க அண்ணன் கூட வந்துருச்சு. வணக்கம். வணக்கம். அண்ணே, உனக்கும் இவங்க பொண்ணுக்கும் சம்பந்தம் பேச வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கங்க. எங்க அண்ணன் என்னை பத்தி நானே சொல்லிடுறேன், நீங்க வெளியில கேட்க வேணாம். என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் கிடையாதுங்க. பொடி போட மாட்டேன், புயல போட மாட்டேன், குடிக்க மாட்டேன், லஞ்சம் கூட வாங்க மாட்டேங்க. ஆனா ஒரே ஒரு வீக்னஸ், அடிக்கடி பொய் சொல்லுவேன். மாப்பிளைக்கு கொஞ்சம் வெகுளிது பாபா. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நான் பெரியவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப மரியாதை கொடுப்பேன். அப்படித்தான் இருக்கணும். அப்போ நான் இப்ப சிகரெட் குடிக்கணும். அப்ப நாங்க வரோம்மா. நான் சொன்னேன், அந்த படம் பாத்தியா? நான் பார்த்தேன். அந்த பொண்ணு பார்வை நீ பாத்தியா? எப்படி இருக்க? நிச்சயமாவே ரொம்ப அழகா இருக்காடா. நானே இன்னும் பாக்கலக்கா. என்னமோ கண்டிஷ்டு பட்டுட போதும் மூடி 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 மறைக்கிறாங்க. இப்ப நான் பாக்க போறேனே, இன்னும் அவளை காணவே. இருங்க இருங்க, நேரம் ஆகுது. பொண்ணை கூப்பிடலாமே கூப்பிடலாமே. ஆமா ஆமா, நல்ல காரியம் நல்ல நேரத்தில் நடக்கட்டுமே. கூப்பிடுங்க கூப்பிடுங்க. வடிவேல், காலேஜுக்கு டைம் ஆச்சு. வந்துட்டேன். குட் மார்னிங் மாது. குட் மார்னிங் சார். சார், இன்னைக்கு ஒரு நாள் தான் சார் இவன் டைமுக்கு வந்திருக்கான். காலேஜுக்கு தினம் லேட்டு சார். காலேஜ் கடியாரம் ஃபாஸ்டா போனதுக்கு நான் என்ன சார் பண்றது? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், அந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வேலை செஞ்சுட்டு வரான், அதான் லேட். அதானே கரெக்ட். நீங்க வடிவேல் மாதிரி இங்கே வந்து தங்கிடு, ஒரு ரூம்ல சாப்பிட்டுக்கோ, படிச்சுக்கோ, பாஸ் பண்ணிக்கோ. எத்தனை நேரம் சொல்றது? என்னைக்கு வர? சார், அது பழைய இடம், பழகின இடம். அதுவும் இல்லாம சார், நான் ஒரு நாளைக்கு அங்க இல்லன்னா அந்த கட்டடத்துல இருக்கிற அத்தனை பேருக்கு ஒரு கை ஒடிஞ்ச மாதிரி சார். ரொம்ப சிரமப்படுவாங்க. அது நான் அங்கேயே இருந்துக்கிறேன் சார். ஆமா சார், இவன் தான் அந்த கட்டடத்துக்கே டைரக்டரி. ப்ரொஃபசர் சார், இன்னைக்கு ஒரு நாளைக்காவது காலேஜுக்கு நேரத்துல போறேன். என்ன நேந்திர பழமா? பின்ன என்ன இளந்த பழமா? 1 2 3 4 5 6 7 8. அப்பா, பழம்னா இது பழம். சாயந்தரம் டிஃபனுக்கு என்னடா பண்றதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரியான சமயத்துல கொண்டு வந்தப்பா. என்னங்க? அப்பா அப்பா என்னங்க? அப்பா, நீங்க மலையாள நம்மள பார்த்தது இல்லையே, சாப்பிட்டது இல்லையே. இது வச்சுட்டு போமா. அண்ணா என்னங்க? அண்ணா, இந்தங்க. என்ன டிஃபன் உயிர் எடுத்துருந்தியே, இந்த நேந்திர பழம் சாப்பிடு. என்னம்மா நேந்திர பழமா இல்ல வாழைக்காய்க்கு பெயிண்ட் பண்ணி கொண்டாந்தியா? பரவாயில்ல, ஆபத்துக்கு பாவம் இல்ல. எனக்கு தெரியும் மாது, உனக்கு எப்பவுமே மேல ஒரு தனி பிரியம் தான் இல்ல மாது? அது எப்படி உனக்கு தெரியும் எனக்கு நேந்திர பழம்னா ரொம்ப பிடிக்கும்னு? வாழைப்பழம் வேண்டாங்கிற உண்டா? மாது மாது, இப்ப நீ என்ன செய்யற? தட்டை கழுவிட்டு வாய் கொப்பளிச்சுடுறேன். வாச்சவடே, இத்தனை வேகத்தில் ஆறு எடுத்தோம். ஏமா தேள் கடிச்ச மாதிரி கத்துற, என்ன விஷயம்? அண்ணா, இங்க வச்சிருந்த வெள்ளி டம்ளரை காணோமே. காணமா? பட்ட பகல்ல வெட்ட வெளிச்சத்துல நட்ட நடு கூட திறந்த டம்ளரை காணோமே. நான் என்ன செய்வேன்? யார போய் கேட்பேன்? எங்கேயா தேடுவேன்? ஐயோ ஐயோ, காலி வேஷம் ஏமா போடுறேன்? அப்புறம் டம்ளர் தானே காணும், அதுக்கு டமாரம் போட்டுக்கிட்டு இருக்கேன். நிதானமா தேடு கிடைக்கும். அழகா உட்காரா முழுசா 2 டம்ளர் பரசா இல்ல பரசு உண்ட டம்ளரா தொட்டா மணிரத்துக்கு 2 வெள்ளி டம்ளர் காணுமே. ஐயோ காணுமே, நான் எங்க போய் தேடுவேன்? யார போய் கேட்பேன்? அந்த நாயரே என் வீட்டுல வெள்ளி டம்ளர் காணாம போச்சு. இன்னைக்கு என் வீட்டுல திருட்டு போச்சு, நாளைக்கு உன் வீட்டுல திருட்டு போவேனா? எனக்கும் வாட்சி களவு போயிடணும் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. எப்படி லோலோன்னு கத்தண்டா, திருடன் இவட தன்னை உண்டு. என்ன 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 என்னையா கை காட்டுற? என் வீட்டு டம்ளர் நானே திருடுவனா? நான் திருடனை கையும் களவுமாய் பிடிக்கும். நீ களவு புடி, இளவு கட்டாதே. 2 டம்ளர் வெள்ளி டம்ளர், 2 வெள்ளி டம்ளர் காணுமே. போனா கூச்சலிட்டு ஊற கூட்டண்டா, உள்ள போய்க்கோ. பட்டுக்கா, பட்டக்கா பட்டக்கா, சன்னா சும்மா நிறுத்துங்கோ. கல்யாணமா இத்தனை வருஷமாச்சே, நீக்கு என்ன பண்ணி போட்டுட்டேன்? கல்யாணத்துக்கு போதும் பூமாலையா போட்டேன், அதுவும் எங்க அப்பா கணவர. என்ன மாறேனும்? வீட்டுல ஏதோ சண்டை போல இருக்க, அதுதான் தினம் நடக்கிறதே. இன்னைக்கும் நான் தான் ஜெயிச்சேன். பட்டக்கா, ஒரு படி அரிசி இருக்கா? அரிசியா? இல்லையம்மா, ஒரு பிடி பருப்பாவது கொடுங்களேன், ரேஷன் வாங்கணும்னு திருப்பி கொடுத்துறேன். நானும் இன்னும் ரேஷன் வாங்கல. ஒரு கரண்டி காப்பி படி கிடைக்குமா? அது எப்படி? எங்க ஆத்துல இல்லாததா பார்த்து கேக்குறியே, நானே மாதுவை அனுப்பி அர்ஜென்ட் வர சொல்லணும். ஒண்ணு இல்லையே. பரவாயில்லக்கா. பட்டக்கா, நான் உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்.
உங்களை வச்சுக்கிட்டு சொல்லக்கூடாதுக்கா. இருந்தாலும் பரவாயில்ல. இந்த காலத்து கல்யாணம் ஆகாத பொண்களை விட உங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்தாலும் நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? அந்த முகம் இருக்கு அசல் தாமரப்பு மாதிரி. இப்ப காப்பி பண்ணிருக்கா? இப்போ இல்ல, தாமரப்புன்னு சொன்னனே. நீ தாமரை நெஞ்சல் சினிமா பாத்தியோ? ஓ, நான் பாத்துட்டேனே. நீங்க முதல் நாளேவா? முதல் ஷோவே இல்லனா விட்டு வைப்பனா? அந்த பொண்ணு மோகனா பட்ட கஷ்டத்தை நினைக்கும் போது என் இதயமே வெடிச்சிடும் போல இருக்குதுக்கா. அப்பப்பா, என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு அவ்வளவு சோதனை வரப்படாதடி, வரவே கூடாது. பாவம், அந்த மோகனா பேரை சொன்னாலே நீக்கு அழுகையா வர்றது தெரியுமோ? நான் விக்கி விக்கி அழுதுட்டேன் தெரியுமோ? காப்பி படி இருக்கா? இல்லையே. எது சொன்னாலும் நடக்காத. கொடா கண்டன் சினிமா பாத்துட்டீங்களா? வந்துட்டா. யாரு யாரு வந்துட்டா? யாரு? ரேணு, நீ காப்பி குடியா கேட்ட? அப்ப இல்ல நீங்களே, இப்ப இருக்கு. குடுக்கறண்டிய ரேணு. ரேணு, ஏய் என்கிட்ட வராத. போயிடு போயிடு. என்ன ஏன் இப்படி விரட்டுறீங்க? நானும் உன்னை போல ஒரு பொண்ணு தானே. கண்ணுக்கு முன்னால நிக்கிற என்ன உனக்கு இறக்கம் இருக்கலையா? ஏதோ கற்பனை கதையில வர ஒரு பொண்ணு மேல ரொம்ப இறக்கப்படுறேன் பாரு. உன் கூட எல்லாம் பேசணும், பழகணும் அப்படின்னு எனக்கு எவ்வளவு ஆசை தெரியுமா? இந்த பூவை உன் தலையில நானே வச்சு விடுறேன். அழகா தலைவாரி பின்னி விடுறேன். வரமாட்டேன், என் கூட பேச மாட்டேன். என்னை கண்டு எல்லாம் விலகி விலகி போறீங்க. ஏன் பட்டக்கா பட்டக்கா என்ன தனியா தவிக்க வச்சுட்டு போயிட்டீங்களே. யாராவது முடியாது காப்பாத்துக்கிறேன். இந்த பைத்தியம் என்ன பிடிச்சுக்கிட்டு ஐயோ அரைஞ்சிட்டாளே. காவேரியம்மா, அலமேலம்மா, ஓடியாங்களே. தானே அங்க வந்து பாருங்களேன், என் கண்ணத்துல அரைஞ்சிட்டாளே. 5 நிமிஷம் அந்த பக்கம் போறதுக்குள்ள அட்டகாசம் பண்றாளே. சனினே, இனிமே நீ வெளியில வருவ, வெளியில வருவ. அடியே அடியே அடியே, என் கண்ணத்திலேயே அரைஞ்ச உன்னை எவன் வந்து கட்டுறான்னு நான் பாக்குறேன். பாக்குறேன்டி பாக்குறேன். அலமேலம்மா, என் கண்ணத்துல அரைஞ்சிட்டாளே. நீங்க பார்க்கலையா? அத நல்லா போகட்டும் விடுமா. வலிக்குதே. ஐயோ பாவம். அலமேலம்மா, உங்க வீட்டுல ஒரு டம்ளர் காபி கிடைக்குமா? வாமா குடுக்குறேன். அப்பா, பட்டா என்ன தேய்ச்சி குளிச்சியா? முதல்ல சட்டை விட்டுன்னு மூக்கச்சி போட்டுக்கிட்டே. அது இல்லன்னா நோக்கு மூக்கே இல்லாத மாதிரி தோன்ற. உங்களுக்கு தோணும். என்ன பக்கத்துல யாரோ மாம்சம் சமைக்கிறா போல இருக்கே. ஏண்டி, மூக்கே இல்லைன்னு சொன்னதுக்காக நிரூபிச்சு காட்டுறியா? அத்தட, அது மாம்சம் இல்லடி, மீன்ல விரால் விரால் ஒரு வகை. அதுக்கு தான் இந்த மாதிரி வாசனை. பேட்டே தூக்கம். ஆமா, வாசனையா? அப்போ அதெல்லாம் நீங்க சாப்பிட்டு இருக்கேள். என்னது என்னது அரைஞ்சிரும் பட்டோம் மாட்டினுட்டேள். சாப்பிடுறவாதான் வாசனைன்னு சொல்லுவா, சாப்பிடாதவா நாட்டம்னு தான் சொல்லுவா. சாப்பிட்டு இருக்கேள், நீங்க சாப்பிட்டு இருக்கேள். என்ன சொன்ன? என்ன சொன்ன? மீனா? நானா சாப்பிட்டனா? கொன்னுடுவேன். டேய் மாது, இந்த அக்கிரமத்தை பாருடா. அன்னை நான படத்துல சிவாஜி டவலார டவலார அடிக்கிற மாதிரி இவர் என்ன அடிக்க அடிக்க வர்றாருடா. புருஷன் பொண்டாட்டி அடிக்கிறதுல அந்த காலம்னு சொல்லுடா. ஆமா சார், இந்த காலத்துல புருஷன் பொண்டாட்டி அடிக்க வர்றான்னா அது தற்காப்புக்காக, செல்ஃப் டிஃபென்ஸ். மாமா மது, நீங்க சொல்ற இதே மாதிரிதான். நான் ஒரு வார்த்தை பேசப்படாது, எதை பேசு ஒரேடே சத்தம் போடுறான். இவன் சத்தம் போடணும் சார், அதான் வைஃப். சார், நல்ல சோடாங்கிறதே அது உடைக்கும் போது அது போடுற சத்தத்தை வச்சு தானே முடிவு பண்றோம். அதே மாதிரிதான் நல்ல மனைவி கழகு கொஞ்சம் கிண்டி விட்டா கூட போதும், பொங்கி எழுந்து சத்தம் போடணும். கமான் மாமி. பாமா விஜயம் சினிமாவுல சவுகார் ஜானகி சொல்ற மாதிரி எல்லாம் சுந்தரராஜன் ஆடுறாரோ இல்லையோ, அப்படி எல்லாம் இவர் இருக்கணும்னு நான் சொல்லலடா. கொஞ்சமாவது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணுமா வேண்டாமா? கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்ணலன்னா இவர் ஒரு புருஷனா? மாதா, சிவன் இல்லனா சக்தி இல்ல, சக்தி இல்லனா சிவன் இல்ல. சொல்லேண்டா. பாத்துட்டேன் பாத்துட்டேன், நேக்கு தெரியாம திருவிளையாடல் பாத்துட்டேன். ஏன் சார், சினிமாக்குள்ளே பிறந்தவங்க அவங்க, அவங்கள விட்டுட்டு உங்களுக்கு என்ன தனியா சினிமா, அதுவும் திருவிளையாடல் தேவையா? இல்ல. பாவம் மாமி எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஏன் மாமி, என்னடா நீங்க திருவிளையாடல் பாக்கலையா? நானும் பாத்துட்டேன். மாதோ, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா. நீங்க பிறந்ததா? மாதோ, இவளை கல்யாணம் பண்ணிட்டதுக்கு பதிலா பேசாம ஒரு ஊமையை கல்யாணம் பண்ணிட்டு இருந்தேன்னா. இப்ப மட்டும் என்ன பண்ணிக்கங்க? என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேனா? ஊமை பண்ண பாத்து கல்யாணம் பண்ணிக்கோ. தண்ணி பண்ணி மாமி ஊமை பண்ண வச்சு ஒரு படம் வந்திருக்காம. ஆமா, குடிமலர்.
கொடிமலர் படம் நீங்க பாக்கலையா? அப்பவே பார்க்க விட்டு போச்சுடா. ஐயோ, இப்ப நீங்க பாக்கணுங்கிறதுக்காகவே மறுபடியும் வந்திருக்கு. அப்படியா? இதோ புறப்பட்டுட்டேன். பட்டோ நீ பட்டோ எந்த கொட்டாய்க்கு போற? சித்ரா டாக்கீஸுக்கு வாங்கோ. பட்டோ பட்டோ டி பட்டோ இந்த சாவி எடுத்து விட்ட பூட்டு அமைக்கிடு பூட்டினுடும். பட்டோ பட்டோ டேய் பட்டோ 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 பட்டோ. பட்டு பட்டுன்னு உயிரை விடுறான் மனுஷன். ஏற்கனவே லேட்டு. இவன் போறதுக்குள்ள கொட்டாயில எல்லா வேலைக்கும் அணைச்சிருக்க போறான். எவன் பக்கத்துலயாவது உட்கார்ந்து பட்டுங்க போறான். பட்டுன்னு வாங்கிட்டு வர போறான். மாது வாங்க சார், வாங்க சார். மிஸ்டர் பாய் எங்கடா போயிட்ட? சார், முதல் தடவையா என் வீட்டுக்கு வர்றீங்க. உட்கார சொல்றதுக்கு கூட இடம் இல்ல சார். மோடால உட்கார சொன்னா போடான்னு சொல்லுவீங்களா? உட்காருங்க சார். என்ன சார் சாப்பிடுறீங்க? காபி, டீ, ஓவல், கோகோ கோலா? நத்திங். மது, உன்னை பத்தி நான் அப்பப்ப விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். சரி, இங்க நடக்கிற எல்லா விஷயங்களுமே எனக்கு தெரியும். சரி, நீ கெட்டிக்காரா சமாளிச்சுக்கிட்டு இருக்க. சரி, மது, வாழ்க்கையில முன்னேறதுக்கு நல்ல சூழ்நிலை வேணும்ப்பா. சரி, ஐயோ இங்கேயா படுத்துக்கிற? ஐயோ பாவம், இது சரியில்லை. சரி மது, இனி என்ன பண்ற? வடிவேலை எல்லாம் சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். சரி, எதையுமே நேரடியா பேசுறதா என் வழக்கம். யூ நோ இட். என் பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கணும். தட்ஸ் வாட் ஐ வாண்ட். சம்மதானே? என்ன சார் இது? என்ன சார் இது? சொல்லி இருந்தா நானே உங்க வீட்டுக்கு வந்திருப்பேன். என்னப்பா அது? மது, மது, மறுபடியும் கல்யாண பேச்சு எடுத்தீங்க. பாத்திரத்தெல்லாம் உடைப்பேன். மது, கேட்டியா மது? இந்த அக்கிரமத்தை கேட்டியா? எங்க வீட்டுல தான் மது. சார் யாரு? சார் தான் என் காலேஜ் ப்ரொஃபசர். வணக்கம் சார். ப்ரொஃபசர் தானே? அப்ப இவர்கிட்ட நியாயம் கேட்கிறேன். சார், நான் ஒரு மாதிரி சார், பைத்தியம் சார். 10 வருஷமா சார் இந்த வீட்டுல எல்லாருக்குமே தெரியும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இந்த மாதிரி சொல்லியிருக்கான் சார். அப்படி இருக்கும்போது எங்க அம்மா என்ன வேற யாருக்கும் கல்யாணம் செய்து கொடுக்க ஏற்பாடு செய்யறாங்க. இது நியாயமா? சொல்லுங்க சார். ஏன் சார் எங்க அம்மா அப்பா ஏன் சார் வேற மாப்பிள்ளை தேடணும்? இதோ வீட்லயே மாப்பிள்ளை இருக்கும்போது சார் எனக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறது தான் சார் கஷ்டம். ஆனா அந்த பையனுக்கு வேற பொண்ணு கிடைக்காது சார். கிடைக்காத சார். என்னது இதெல்லாம் போய் அவர்கிட்ட சொல்லிட்டு? காலேஜ் ப்ரொஃபசர் தானே? என்ன கல்யாணம் தரகரா? எத்தனை பேர் பாடம் சொல்லி கொடுக்குறாரு. எனக்கும் நியாயம் சொல்லட்டுமே சார். இது நியாயமா? நீங்களே சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். அது வந்து நியாயம் இல்லதாமா. அது போதும் சார் எனக்கு. இது நியாயம் இல்லைன்னு நீங்க ஒருத்தர் சொன்னா போதும். மாது, இது நியாயம் இல்லைன்னு அவரே சொல்லிட்டாரு சார். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். மாது, சார் எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். நான் தான் அந்த பொண்ணு மேல வந்து ஒரு இது அது அந்த பொண்ணு தான் சார் என் மேல ஒரு இது அது அப்படி ஒண்ணும் பெருசா இல்ல சார். வெறும் அன்பு. இப்போ நமக்குள்ள இருக்கிற மாதிரி. அது மாது, அது பாரு, நான் மாது சார். இந்த நாயர் தான் சார் செய்யூர்ல அவரால வந்ததுதான் சார் இதெல்லாம். பாவம் சார் அந்த பொண்ணு. அதுக்கு ஒண்ணுமே தெரியாது சார். அது தலையை விரிச்சு போட்டு வந்துச்சு. ஆனா அது பைத்தியம் இல்லை சார். மாது, இத கூட என்னால புரிஞ்சுக்க முடியலன்னா நான் ப்ரொஃபஸராவே இருக்க முடியாதுப்பா. உன்னை அந்த பொண்ணு நேசிக்கிறாங்கிற விஷயத்தை எவ்வளவு நாசூக்கா, எவ்வளவு டைனமிக்கா சொல்லிட்டு போயிட்டா பத்தியா. வெரி இன்டெலிஜென்ட் கேர்ள். அந்த பொண்ணை பத்தி நீங்க ஒண்ணும் ஒரி பண்ணிக்காதீங்க சார். எனக்கு ஒண்ணும் இல்லப்பா, சந்தோஷம் தான். என்னுடைய ஆசைகள் உனக்கு. ஓகே. ஆனா ஒண்ணு, இந்த மாதிரி நினைவுகள்னால பரீட்சையை போட்டு விட்டுறக்கூடாது. விட மாட்டேன். இப்பெல்லாம் சும்மா சார். பரீட்சையை முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் நல்லாவே காதலிக்க போறேன். படிச்சிட்டு போகல சார். என் படிப்புக்கு இந்த பொண்ணு தான் சார் மறைமுகமா உதவி பண்ணுது. எப்படின்னு கேட்டீங்களா? இப்போ நான் படிச்சுட்டு இருக்கும்போது யாராவது போர் அடிச்சுட்டு வந்து நின்னா பாரு இல்ல என்ன பண்ணுவா தெரியுமா? உள்ளுக்குள்ள 4 பாத்திரத்தை எடுத்து டமால் போட்டு உருட்டுவா. போர் அடிக்கிறவங்க போயிடுவாங்க. அப்புறம் வரப்ப சார், ஒரு முக்கியமான சமாச்சாரம். தயவு செய்து இத காலேஜ்ல யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. காலேஜ் காம்பவுண்ட் சவர் ஒண்ணு பாக்கி விட மாட்டாங்க. Yes, I know. பசங்க. Yes, boys are boys. அருண் எந்த மாது திடீர் வாக்கம் அழுக போய் திருப்பி வந்துடலாம். எந்த விஷயம்? பறந்துட்டு தான் வர்றேன். பாருல ரொம்ப புத்தாலி பொண்ணு. அவ என்ன லவ் பண்றது உண்மைதான். என் மனசுல நிறைய விஷயம் இருக்குது. அத்தனையும் பாருகிட்ட சொல்லணும் போல இருக்குது. பரஞ்சிக்கும் மனசில் வச்சிருந்தான் நெஞ்சு வலிக்கும். செவடவோ பேசணும்னு பார்த்தேன். பேச்சு வரலைங்க. லெட்டர் எழுதிக்கலாம். காதல் கடிதம் எழுதி சொல்றியா? போய்கோ பாலு. சார்,
நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டேன் சார். அது 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 தூங்கிட்டேன் சார். கட்டி பிடிக்கிறதுக்கு ஒரு அளவு கிடையாதா? இனிமே அப்படி கூப்பிடக்கூடாது. மிஸ்டர் பாபு பிஎஸ்சி, வாங்க சார் வாங்க. சாரா? என்ன சார் இது, என்ன போய் சாருங்கிறீங்க? படவா ராஸ்கல்னு கூப்பிடுங்க சார். இனிமே ஒண்ணு அப்படி கூப்பிட முடியாதப்பா. சார் என்ன சார் இது, படவா ராஸ்கல்னு கூப்பிடுங்க சார். நீ பெரிய ஆள் ஆயிட்ட, கிராஜுவேட் ஆயிட்ட, பட்டதாரி. இனிமே ஒண்ணு அப்படி கூப்பிட கூடாது. ஐயோ, அப்படி கூப்பிடுறதுன்னா தெரியல சார். தயவு செய்து கூப்பிடுங்க சார். நான் கூப்பிட மாட்டேன் சார். கூப்பிட வச்சுட்டேன்னா என்கிட்ட சவால் விடாத. நான் உனக்கு முன்னால பிறந்தவன். கென்னடியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நல்ல அறிவாளி, பெரிய மனுஷன். உங்களுக்கு அப்புறம் தான் பிறந்தார் சார். சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க சார். நடக்காது நடக்காது. உன்னை விட பெரியவன் நான் நிரூபிக்கிறேன். ஜாதகத்தை காமிச்சா சார் உங்க வாயால படவா ராஸ்கல்னு நான் கூப்பிட வைக்கிறேன் சார். ஒன்னால அது முடியாது. பார்க்கலாமா? பார்க்கலாமா? பார்க்கலாம். பார்க்கலாம். பாத்துருமா? பாத்துருமா? இல்லையா, எல்லாத்துக்கும் அல்லே அல்லன்ற ஆமான்னு சொல்லியா? எனக்கு சந்தோஷம். நாயர், முதல்ல இந்த நல்ல செய்தியை எங்க பிரபசர் கிட்ட சொல்லிட்டு உடனே வந்துடுறேன். அது பாஸ் பண்ணிட்டேன். பிடிக்கலையா? பிடிக்குதுடா. எல்லாம் நாங்க போட்ட சோறு தான். ஆமா, இத பாரு மாது, கொஞ்சம் முறுக்கு வத்தல் புளிஞ்சு வச்சிருக்கேன். இத மொட்டை மாடியில எடுத்துட்டு போய் காய வைப்பா. காக்கா இங்க தொந்தரவு சகிக்க முடியல. கொஞ்சம் காக்கா வரட்டு. அம்மா மாது எதுக்குமா? எங்கிட்ட கொடுங்க, நான் போய் காக்கா வரட்டுறேன். விடு, போய் உள்ள. இவ போய் வெயில்ல காயறாளா? மாது, நான் காயவா? என்னங்க, எங்க பிரபசர் கிட்ட சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடுறேங்க. வாத்தியார் என்ன ஓடியா போயிடுறாரு? வெயில் ஓடி போகுண்டா. அதுக்கு இல்லைங்க, இந்த நேரா சொன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. சொல்லிட்டு 5 நிமிஷத்துல வந்து அப்புறம் காக்கா வரட்டு. நல்லா இருக்குடா, நல்லா இருக்கு. ஆத்த கடந்து அக்கறைக்கு போன அப்புறம் தோணியை பத்தி நமக்கு என்ன அக்கறைங்கிற மாதிரி அதுக்குள்ள எங்களெல்லாம் மறந்துட்டியா? டேய், நாங்க தான்டா உனக்கு சோத்த போட்டு வளர்த்தோம். நல்லா போட்டு சோறு, லோகத்துல கிட்டாத்த சோறு. தின்னவன் அடிமையோ மது ஞான் பறையின்னு போடும். மாது, நான் சொல்றேன், நீ போய் காக்கா வரட்டா. மது, நீ பாஸ் ஆயி இது உத்தியோகத்துல காக்கா பிடிக்கின்ற ஸ்டேஜ் ஆன விரட்டண்டா. மாது, போடா. செய்யறவனையும் கெடுக்கிற நீ. என்ன வேலை வேலை? வெட்டித்தனமா அந்த வீட்டுல இருந்துகிட்டு அட்டகாசமா பண்ணிக்கிட்டு இருக்க நீ. நான் அவனுக்கு வடிச்சு வடிச்சு போட்டிருக்கேன். படிச்சு பாஸ் ஆயி நீ இருக்கிற தைரியத்துல தான் ஓடி போயிட்டானா? வரட்டவன் காலை ஒடிச்சு போடுற. பட்டு, எனக்கு ஒன்னும் புரியலடி பட்டு, எனக்கு ஒன்னும் புரியல. பாத்தேடா பாத்தேடா, அன்னக்காவடியா இருந்தவங்கிட்ட சொர்ணலட்சுமியே குடி வந்துட்டா. பாத்தேடா பட்டு, ஏன் தோப்புனாலும் என்ன 6 வயசுல அனாதையா விட்டுட்டு போய் இப்ப திரும்பி வந்திருக்க கூடாதா? அத சொல்லுங்க. கோலாலம்பூர் வேண்டாம்னா கோலாலம்பூர் கூட வேண்டாம். ஒரு கோயம்புத்தூர்ல இருந்து திரும்பி வரப்படாதா கோடி பணத்தோட? நேக்கு தெரியதடி, நேக்கு தெரியறது. ஏழை என்னைக்கு ஏழையாவே இருந்துட மாட்டான். கோடீஸ்வரன் கோடீஸ்வரன் தான். குழந்தை அழகே எடுத்துக்கப்படாதா? எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிறேன். மாது முகத்துல ஒரு புது தேஜஸ் வர போறது பாருங்க. பட்டு, அவன் நெத்தில எழுதி விட்டான். பகவான் அன்னைக்கே அவன் நெத்தில எழுதி விட்டான். உங்க நெத்தி இத்துணுண்டு இடம் இல்ல, எங்க போய் எழுதுறது? பகவான குத்தம் சொல்லி பிரயோஜனம் இல்ல. குழந்தை மறுபடியும் அழகேடி. என்னடா இது நச்சு நச்சுன்னு? குழந்தைய நீங்க வச்சுங்கோ. நீங்க என்ன சொல்லுங்க? கோடீஸ்வரன் கோடீஸ்வரன் தான். அழாதரா கண்ணா, அழாதரா கண்ணா. பட்டா, சத்தத்தை கேட்டியா? குழந்தை தலைய தட்டின உடனே நங்கு நங்குன்னு புதையில தட்டின மாதிரி ஒரு சத்தம். அந்த மாதிரி ஒரு காலம் நம்ம குழந்தைக்கும் வருமா? வரப்போறது, நிச்சயமா வரப்போறது. அப்போ நீங்களும் குழந்தைய 6 வயசுல அனாதையா விட்டுட்டு போயிட போறேடா? நான் போகாமே வரண்டி பட்டு, போகாமே வர போறது. அம்மாடி ராதாத்தி கண்ணு, கோடீஸ்வரனை கட்டிக்கிட்டா என் பொண்ணு கோடீஸ்வரி. என்னடி பேசாம இருக்கிற? காக்கா வரட்ட வந்திருக்கேன். நீ ஏன்டா கண்ணு காக்கா வரட்டணும்? நான் இருக்கேன். இங்க பாரு, சூட்கேஸ் உனக்குதான். துணிமை எல்லாம் கள்ளிப்பட்டியில போடலாமா? காயா முடிச்சதாது. பெத்த குழந்தைய என்னதான் தாய் பேசினாலும் பெத்த மனசு கேட்குமா? கோலம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். நமக்கு இருக்கா? இருக்கு இருக்கு. இது தெரியாதா உனக்கு? காலேஜ்ல எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்க. சில பேரு தேனா பேசுவாங்க, அதெல்லாம் நம்பாத. வாயில தேன் இருக்கிற தேனிக்கு தான் கொடுக்கல விஷம், அத மறந்துடாத. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, நல்ல பொருளை எல்லாம் யாராவது பறிச்சுட்டு போயிடுவாங்க. அதனால பொட்டியில போட்டு பூட்டி பத்திரமா கையில சாவி வச்சுக்கிட்டா பொட்டியே போயிட்டா
வேடிக்கையான பையனா சிரிக்க சிரிக்க பேசிக்கிட்டு என்னதான் போ வந்தாலும் உன் பேச்ச கட்ட உடனே எனக்கு சிரிப்பு தான் வரும். மதுக்கண்ணா இந்த டைம் பே நோட்டான் வச்சுக்கோ. எப்படி இருக்க? உங்கள மாதிரியே இருக்கு. எனக்கு எதுக்கு சார் டைம் பீஸ்? கண்ணா டைம்ஸ் ஆர் சேஞ்சிங். காலம் மாறிண்டே இருக்கு. டைம் இஸ் பிரஷர். அதை வீணடிக்க கூடாது. அது தெரியணுங்கிறதுக்காக தான் அது. கண்ணா நானும் பட்டும் சின்ன முள்ளு பெரிய முள்ளு. நீ தான் வினாடி முள். இனிமே நீ சுத்தத்தான் நாங்க 2 பேரும் சுத்திண்டே இருக்க போறோம். ஏன்னா நீ எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமா முன்னேறியோ அதை பொறுத்திருக்க எங்க வாழ்க்கையோ. ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? கடியாரத்துல சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் முன்னாடியும் சுத்தும் பின்னாடியும் சுத்தும். ஆனா வினாடி முள் முன்னால மாத்திரம் தான் சுத்தும். வச்சுக்கோ. மது மாது ராத்திரில பெட்ரூம் விளக்கு வச்சு படிச்சா கண்ணு கெட்டு போகும். அதுக்கு டேபிள் லைட். அப்புறம் இந்த ஜாங்கிரி எங்க வீட்டுல செஞ்சது. ஆமா இந்த ஜாங்கிரி மாதிரியே உன் வாழ்க்கையும் இனிமே இனிப்பா இருக்க போகுது. மாது அந்த லெட்டர் விஷயத்துல நான் நடந்துகிட்டதை மனசுல வச்சுக்காத. இப்போ நான் அந்த லெட்டர் தினம் படிக்கிறேன் தெரியுமா? ஏன் அப்படி பாக்குற? அப்படி பாக்காத, எனக்கு வெட்கமா இருக்கு. ஒரு வயசு பையன் தனியா இருக்கப்படாது. விவசாயே கிடையாது இந்த வீட்டுல. வந்தானே குடுத்தானா கொண்டானா அதெல்லாம் கேக்குறது இல்ல. எனக்கு என்ன இப்ப முறுக்கு வத்தலுக்கு மொட்டை மாடியா ஓடியா போகுது. நாளைக்கு காய வச்சுக்கிறேன். அப்படி என்ன சூழலாங்க? இந்த தகன காப்பி நீ நிறைய சாப்பிடணும். சாப்பிட்டா மட்டும் போதுமா? ஒரு பட்டவாரி கட்டாங்கரையா படுப்பான். அட்லீஸ்ட் அவன் படுக்கிறதுக்கு ஒரு தலைவாடி வேணாம். எல்லாம் வயிற்றுக்கே கொடுக்குறீங்களே, தலைக்கு ஒண்ணு கொடுக்க வேணாம். இந்தாப்பா என் ஓல்டால் வச்சுக்கோ. இந்த ஃபேன் வெடிய வெடிய போட்டு தூங்க. எந்த பய கேட்க போறான். ஆனா இதெல்லாம் நான் தான் கொடுத்தேன்னு எனக்கு விளம்பரம் வேணாம். என்ன மட்டும் மறந்துடாதே மாதுக்கண்ணா. ரேணு ரேணு வந்துட்டு போயிட்டேன். என்ன பெரிய பாத்தியா. நான் வரேன் கோலாலம்பூர். என்னங்க கோலாலம்பூர்? அதெல்லாம் இருக்கட்டும்டா மாது. இது எங்க வீட்டு காப்பி. உனக்கு என்னென்ன வேணுமோ அதை கூச்சப்படாம கேளு. நீ எனக்கு சொந்த பிள்ளை மாதிரி. உலகத்துல சாய தவிர வேற ஒண்ணுமே இல்லடா. பஞ்சகரின் உலகம் எது மாது கண்ணா. அதில் என்ன மட்டும் மறந்துடாத மாது கண்ணா. காப்பிய குடிச்சாச்சா? காப்பிய கீப்பிய குடிச்சு உடம்பு கெடுத்துக்காதப்பா. இந்த ஹார்லிக்ஸ். காப்பி இல்ல ஹார்லிக்ஸ் வெச்சுக்கோ. பிளாஸ்க் நோக்குதான் வெந்நீர் போட்டு வச்சிருக்கேன். வேணும் போது ஹார்லிக்ஸ் போட்டு சாப்பிட்டுக்கோ. உடம்பு பாத்துக்கோ. என்னமோப்பா நீ இந்த ஆசை கண்ணாத பிள்ளையா வந்ததுல இருந்து நேக்கும் மேல ஒரு ஆதங்கம். நோக்கு தெரியாதா என்ன? ஹார்லிக்ஸ் குடுறாங்க என்ன? என்னங்க என்னங்க என்னது அதுன்னு ஹார்லிக்ஸ் குடுக்குறேன். நான் இப்பதானே காப்பி கொடுத்துட்டு போனேன். ஏண்டா கண்ணா ஹார்லிக்ஸ் குடிச்சியா? டேய் என்ன கடனா நான் ஹார்லிக்ஸ் கொடுத்துருக்க மாட்டேனா? அதுக்குள்ள தாய மறந்துட்டியாடா. கண்ட கண்டமா குடுக்கறதெல்லாம் காணாத மாதிரி குடிக்கிறதா நீ? என்ன சொன்னேன்? கண்ட கண்ட வாடா நாங்க. நீ குடிடா. குடிக்காதடா. வாய் திறடா. ஆய மூடுடா. முழுங்குடா. ஐயோ மாதுவுக்கு பொறைய எடுத்து. ஐயோ மாதுவுக்கு பொறைய எடுத்து. என்னடா உன்னாலமா உன்னாலமா? ஐயோ மாதுவுக்கு பொறையடிச்சா? ஐயோ மாதுவுக்கு பொறைய எடுத்து. ஐயோ மாதுவுக்கு பொறைய எடுத்து. மாதுவுக்கு பொறையடிச்சு. ஐயோ பாவம் துடிக்கிறானே. சீக்கிரம் ஜலம் கொண்டாங்க. ஐயோ பாவம் துடிக்கிறானே. சீக்கிரம் தண்ணி கொண்டாங்க. இதோ தண்ணி. இதோ தண்ணி. இதோ தண்ணி. மாதுவுக்கு தண்ணி. நீ என்ன குடுக்க? இந்த மாதுவுக்கு தண்ணி குடுங்க. நான் தான் குடுப்பேன். நான் கொடுக்கப்படாதா? நீ என்ன குடுக்கிறது? என் கையால தான் குடுப்பேன். என் கையால கொடுத்தா ஆகாதா என்ன? உன் கையால கொடுத்து அவனை உன் கைக்குள்ள போட்டுட்டு பாக்குறேன். எனக்கு தெரியுது நீங்க ஏன் இப்படி ஓடி ஓடி மாதுவுக்கு உபச்சாரம் பண்றீங்க? அடி பாவி மாது என் சொந்த புள்ள மாதிரி. அடி பாவி மாது என் கூட பிறந்தவ மாதிரி. எனக்கு தெரியாதா? வெறும் நடிப்பு. நடிக்கிற பழக்கம் நேக்கு இல்ல. என்ன என்ன என்னங்க சண்டை? என்ன சண்டை? எல்லாரும் சொல்லுங்க. நான் கொடுக்குறேன் மாதுவுக்கு தண்ணி. நீ என்னடி குடுக்கறது? ஒரு வயசு பொண்ணு அவனை தொட்டு கிட்டு சிச்சி வெக்கமா இல்ல உனக்கு? ஆபத்து பண்ண பாவம் இல்ல. உன் கதையெல்லாம் எனக்கு தெரியும்டி. என்ன கதை? அதான் ஜாங்கிரி கதை. பாத்தீங்களா பாத்தீங்களா பாத்தீங்களா? கதை கட்டுறத பாத்தீங்களா? கதை கட்டுற பழக்கம் எனக்கு இல்லடி. அப்போ நேக்கு இருக்குன்னு சொல்லாமலே சொல்றா பாத்தியாடி? அதானே உங்க திட்டம் எனக்கு தெரியாதா என்ன? மாது என்ன நிச்சயமா பாவோட பைவோடமா மானம் கெட்ட ஜென்மம். இப்ப யார் இங்க மானம் கெட்டு கிடக்குறா? கொலைய கொலைய பேசி ஜாங்கிரி கொடுத்தவா? என்ன என்ன
என்னது என்ன நாயின் அடிச்சு விரட்டுனாங்க, இப்ப இவங்களே குறைச்சுக்கிறாங்க. ஏ எப்படி மது இந்த இது சிம்மாசனம்? யோ இப்ப நான் கோடீஸ்வரையா? ஓஹோ, ஆளை கண்டால் சமுத்திரம் கோஷிக்கும், ஆஸ்தி கண்டால் ஆளுகள் கோஷிக்கும் அல்லே. நாயர், எனக்கு தேவைப்பட்டதெல்லாம் வந்துருச்சு, தூக்கம் தான் வரல. எடோ துட்டு கிட்டியால் தூக்கம் வரில்லடோ, துக்கம் தான் வரும். நாயர், எல்லாரும் எனக்கு பரிசு கொடுத்திருக்காங்க பாத்தியா? எனக்கு பரிசு கொடுத்தோம். லோகம் வளர கெட்டு போய் ஒரே நேரத்தில் எல்லா மனுஷரும் நல்லவராய் உன்னை தவிர நீதான் ஒண்ணுமே கொடுக்கல. ஞான் ஒண்ணும் கொடுத்தல அல்லே. எடோ இது அத்தனையும் யாராட கொடுத்தது? நீ கொடுத்தியா? யோ என்ன விளையாடுறியா? நான் கோடீஸ்வரன் புள்ளன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் எனக்கு மரியாதை பண்ணி இருக்கிறாங்க. ஆறான கோடீஸ்வரன் என் அச்சன் வந்தாரு. எங்க அப்பா ஜம்முன்னு கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு கட்டபொம்மன் அறியாமோ வல்லிய மீச உண்டு. பச்சே வல்லிய மீச உள்ள ஆளெல்லாம் கட்டபொம்மன் அல்லடோ. அப்படின்னா கோட்டு போட்ட ஆளெல்லாம் கோடீஸ்வரன் அல்லடோ. என்ன சொல்ற? வந்தவன் நின்ற அப்பனும் அல்ல, அவன் கோடீஸ்வரனும் அல்ல. என்னமா சொல்ற? வந்தது ஆறு ஆயாள் என்ற ஹோட்டல் சரக்கு மாஸ்டர். சரக்கு மாஸ்டரா? சரக்கு மாஸ்டரை கோடீஸ்வரன் ஞான ஒரு பொய் வரைஞ்சு பறையறதுக்கு. ஏன்பா நான் தான் கிடைச்சா அவனுக்கு பறையறதுக்கு? சேதி கேட்டோ சேதி கேட்டோ சேட்டன் பத்திய சேதி கேட்டோ, சீமானல்ல மாது ஃபாதர் என்டே ஹோட்டல் சரக்கு மாஸ்டர். சேதி கேட்டோ சேதி கேட்டோ சேட்டன் பத்திய சேதி கேட்டோ. எப்படி இந்த பிளாஸ்க நோக்கு கொடுத்தேனா ஆபீஸுக்கு கொண்டு போறதே அவங்கிட்ட ஏண்டி கொடுத்தேன்னு ரத்த கண்ணீர்ல எம்மா ராதா கத்துற மாதிரி ஒரே கத்தலா கத்துறாடா. பேசாம இதை எடுத்துட்டு போய் அவர் மூஞ்சில எரிஞ்சு விடுறேன்டா. மூஞ்சிலேயே மறந்துடாதீங்க. ஏண்டி பழி வாங்குறியா நீ? பாத்தீங்களா இவங்க வேலைய? பட்டு பாத்தியோட பட்டு நம்மளெல்லாம் சிரிப்பா சிரிக்கிட்டோம். பாத்தியோடு அவ சிரிச்சா அடிக்க போறான்னு அர்த்தம். தொட்டு அடிக்கிறதுக்கு முன்னாலே வந்துடுங்க என் பின்னால. அடே அப்பா, ஒரு பைத்தியம் வந்தாலும் வந்தா எல்லாரையும் பாட. பாத்தேடா பாத்தேடா, பாருவுக்கும் குமரேசனுக்கும் கல்யாணமா? காதும் வச்சா போல முடிவு பண்ணிட்டா. என்ன இருந்தாலும் காவேரி கைகாரிதான். அட்டோ, ஒரு விஷயத்தை கவனிச்சாடி, இந்த ஆத்துல முதல்ல ஒரு கல்யாணம் நடக்க போறது. ஆனா பாவம் மாது இல்லாம போயிட்டான் பாத்தியா? மாது இல்லாத சமயமா பார்த்து சட்ட விட்டு கல்யாணத்தை முடிக்கணுங்கிறது தானே காவேரியோட ஐடியா. ஏண்டி பட்டு, மாதுங்க இருக்கிறதுல யாருக்கு என்ன கஷ்டம்? பேஷா இருக்கு, உங்களுக்கு விஷயமே தெரியாது உங்களுக்கு. இந்த பொண்ணு பாரு இருக்காளோ, அவ மாதுவை லவ் பண்ணினாளா. நீ ஐடியா குடுத்தியா? சத்து பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்தாதே. அன்னைக்கு நடக்க இருந்த கல்யாணத்தை நிறுத்தினது நீங்க, நான் இல்ல. நீ ஒரு சான்ஸ் எடுத்துக்காதே. சரி சரி, மாச கடைசியில போய் கல்யாணத்தை வச்சுட்டு இருக்காளே, ஏதாவது குடுக்கணுமே, என்ன செய்யறது? முதல் தேதிக்கு அப்புறம் வச்சுக்க சொல்லி ஐடியா குடுக்கறது. அப்ப மட்டும் என்னத்தை கிழிச்சிட போறேன்? இப்போ என்ன குடுக்கறது? கல்யாண பரிசு. கல்யாண பரிசு அந்த சினிமால வந்த மாதிரி இருக்கிற ஒரே ஒரு குழந்தையும் கொண்டு போய் கல்யாண பரிசா குடுக்கறது. கொடிய அறிவு கட்டவனே. என்ன குடுக்கறது சொல்லுங்க அண்ணா. பட்டோ, ஒரு காரியம் செய்ய. என்ன? அந்த கல்யாணத்துக்கு நீ போகாம ஆத்துல வாய முடின்று, அதுவே அவளுக்கு பெரிய பரிசு. அவளும் கேவமா இருப்பா. பெரிய ஜோக் அடிச்சுட்ட. மூஞ்சிய பாரு, மூஞ்சிய வில்ல நச்சோகன் மாதிரி.
போங்க அந்தாங்க. ஆமா வெட்கப்படாதம்மா. இந்த வீட்டு ஆசீர்வாதம் நமக்கு என்னைக்குமே வேணும். வா நமஸ்காரம் பண்ணு, ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். வெக்கப்படாதடி. அது ஹிந்திங்க. ஓ நமஸ்தே கரோ. கரோ கரோடி. வடிவேல். ஐயோ இது ஆம்பளை என்ன? நானும் தாண்டி. ஒரு நிமிஷத்துல ஒரு கணக்கு கணக்கிட்டேடா படவா ராஸ்கல். இருக்குதா 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 படவா ராஸ்கல். உன்னை 1000 தடவை கூப்பிட வேண்டாம். படவா ராஸ்கல் படவா ராஸ்கல். பாத்தீங்களா சார், வடிவேல் தான் பொம்பளை வேஷம் போட்டு வந்திருக்கான். உங்க வாயால நான் படவா ராஸ்கல் கூப்பிட வச்சுட்டா பாத்தீங்களா? டேய் ஒண்ணு மாத்திரம் எனக்கு நல்லா தெரியும்டா. வாழ்க்கையில எப்படி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்துருவேன் தெரியும்டா படவா தெரியும்டா. நேரமாச்சு. முதல்ல கல்யாணத்தை நடத்துவோம். வா மணவரைக்கு. ஐயோ என் கல்யாணம் மனவரையிலையா? மாடிப்படிக்கு கீழதான், எல்லாரும் அங்க வாங்க.